வெல்கம் டு கிரிப்டோ கோட். நீங்க ஒரு வெப்3 டெவலப்பரா இருந்தா உங்க மனசுல ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டே இருக்கும். ethers.js யூஸ் பண்றதா இல்ல web3.js யூஸ் பண்றதா, ரைட்? ஆமாங்க. ஒரு புது வெப்3 ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இந்த ரெண்டு லைப்ரரிஸ்ல எது செலக்ட் பண்றதுன்னு ஒரு பெரிய குழப்பமே வரும். எனக்கும் வந்திருக்கு. ஆனா கவலையப்படாதீங்க, இந்த வீடியோவோட கடைசில உங்க ப்ராஜெக்ட்க்கு எது தி பெஸ்ட் சாய்ஸ்னு உங்களுக்கே ஒரு சம கிளாரிட்டி கிடைச்சிரும். முதல்ல இந்த லைப்ரரிஸ் எதுக்கு தேவைன்னு பார்ப்போம். சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட வெப்3 ஆப்பையும் எத்தீரியம் பிளாக் செயினையும் கனெக்ட் பண்ற ஒரு பாலம் மாதிரி தான் இது. நீங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் கூட பேசணுமா இல்ல டிரான்சாக்ஷன்ஸ் அனுப்பணுமா, எதுவா இருந்தாலும் இந்த வேலைகளை ரொம்ப சுலபமாக்கி தரதுக்கு தான் ethers.js web3.js மாதிரி லைப்ரரிஸ் இருக்கு. சரி, வாங்க நம்மளோட முதல் போட்டியாளரை பார்க்கலாம். அதுதான் web3.js. சொல்லப்போனா பிளாக்செயின் உலகத்துல இது ஒரு சீனியர், ஒரு ஓல்டு பிளேயர்னே சொல்லலாம். web3.jsன்றது எத்தீரியம் எக்கோசிஸ்டம்ல ரொம்ப காலமா இருக்கிற ஒரு லைப்ரரி. பழசா இருந்தாலும் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒண்ணு. நம்மளோட ஆப்பை ஒரு எத்தீரியம் நோட் கூட கனெக்ட் பண்ற வேலையை இதுதான் பாத்துக்குது. இது மூலமா தான் நம்ம பிளாக்செயின் கூட பேசவே முடியும். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இன்டராக்ஷன், டிரான்சாக்ஷன் சென்டிங், இவெண்ட் லிசனிங், வாலெட் கனெக்ஷன், இப்படி எல்லா முக்கியமான வேலைகளையும் web3.js பண்ணும். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா இதோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். அதனால தான் இப்பவும் பல பெரிய பழைய ப்ராஜெக்ட்ஸ்ல, அதாவது லெகசி ப்ராஜெக்ட்ஸ்ல இது நீங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த போட்டியாளரை பார்க்கலாம். ethers.js ஏன் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா அதோட டிசைன் தான். ரொம்பவே மாடர்ன் அண்ட் காம்பாக்ட். இதோட API அவ்வளோ கிளீனா இருக்கும். இதனால டெவலப்பர்ஸ்க்கு கோடிங் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. சரி, ethers.js ஏன் இவ்ளோ பாப்புலர் ஆச்சு? காரணம் சிம்பிள். அதோட சின்டாக்ஸ் ரொம்ப எளிமையா இருக்கும், டாக்குமெண்டேஷன் செமையா இருக்கும், அப்புறம் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நீங்க ஒரு பிகினரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அட்வான்ஸ் டெவலப்பரா இருந்தாலும் சரி, உங்க எல்லாருக்கும் இது ஒரு பவர்ஃபுல் டூலா இருக்கும். web3.js vs ethers.js யார் ஜெயிக்கறாங்கன்னு பாப்போம். Let the battle begin. முதல்ல சயின்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ethers.js தான் கிளியர் வின்னர். ஏன்னா அதோட பண்டல் சைஸ் ரொம்ப சின்னது, லைட் வெயிட்டா இருக்கும். இதனால நம்ம ஆப்போட லோடிங் டைம் ரொம்ப வேகமா இருக்கும். web3.js கொஞ்சம் ஹெவி, சோ லோட் ஆக டைம் எடுக்கும். அடுத்து டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இதுலயும் பாத்தீங்கன்னா ethers.js தான் ஜெயிக்குது. ஏன் தெரியுமா? web3.jsல கோட் எழுதுறது ஒரு பெரிய புதிருக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். நிறைய லைன்ஸ் எழுத வேண்டியிருக்கும். ஆனா ethers.jsல கோட் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிளியரா இருக்கும். சுருக்கமா சொன்னா குறைஞ்ச கோட்ல அதிக வேலை பார்க்கலாம். அடுத்தது கம்யூனிட்டி அண்ட் சப்போர்ட். இதுல ரெண்டுமே ஸ்ட்ராங் தான். web3.jsக்கு ஒரு பெரிய எஸ்டாப்லிஷ்ட் கம்யூனிட்டி இருக்கு. ஆனா ethers.js கம்யூனிட்டி புதுசா இருந்தாலும் ராக்கெட் வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு. முக்கியமா இப்போ ஆரம்பிக்கிற புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ethers.jsக்கு தான் போறாங்க. சோ ட்ரெண்ட் இப்போ ethers.js பக்கம் தான். அடுத்து ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. web3.jsோட ஆர்க்கிடெக்சரை மோனோலித்திக்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு தேவையானது தேவையில்லாதது எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். ஆனா ethers.js அப்படி இல்ல. அது மாடுலர், ஒரு லேகோ செட் மாதிரி. உங்களுக்கு எந்த மாடியூல் தேவையோ அதை மட்டும் எடுத்து உங்க ப்ராஜெக்ட்ல அழகா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வெப்3ல செக்யூரிட்டின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. web3.js ஸ்டேபிள் தான், ஆனா அது கொஞ்சம் பழைய பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணுது. ஆனா ethers.js நல்லா மெயின்டைன் பண்ணப்படுற மாடர்ன் செக்யூரிட்டி பிராக்டிசஸை ஃபாலோ பண்ற ஒரு லைப்ரரி. அதனால புதுசா ஒரு செக்யூர் ஆப் உருவாக்கணும்னா ethers.js ஒரு நல்ல சாய்ஸ். சரி, இப்போ முக்கியமான கேள்வி, நீங்க எதை யூஸ் பண்ணணும்? வாங்க தி ஃபைனல் வெர்டிக்ட் பாத்துறலாம். இது நீங்க web3க்கு புதுசா யோசிக்காம ethers.jsல ஆரம்பிங்க. ஏன்னா அது ஈஸி, ஃபாஸ்ட் அண்ட் மாடர்ன். இல்ல நீங்க ஏற்கனவே web3.js யூஸ் பண்ற ஒரு லெகசி ப்ராஜெக்ட்ல வேலை செய்றீங்களா, அப்போ அதிலேயே கண்டினியூ பண்ணுங்க. ஆனா ஒரு புது ப்ரொடக்ஷன் ஆப்பை உருவாக்க போறீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் செக்யூரிட்டிக்காக ethers.js தான் தி பெஸ்ட் சாய்ஸ். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரியாக்ட் மாதிரி மாடர்ன் ஃப்ரேம்வொர்க்ஸ் யூஸ் பண்ற பெரும்பாலான web3 ப்ராஜெக்ட்ஸ் ethers.jsல தான் உருவாக்கப்படுது. சோ நீங்க ஃபியூச்சர் ரெடியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ethers.js கத்துக்கோங்க.